கொஞ்சம் கூட ஆயிலே இல்லாமல் இன்றைக்கி 2 வகை குழம்பு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செய்ய போகிற கிரேவிக்கு ஆழ்வள்ளி கிழங்கை பொடியாக வெட்டி வேக வச்சுக்கோங்க. கொண்டக்கடலையும் தனியாக வேக வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சால்ட்டு தேவைக்கேற்ப போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஆல்ரெடி கிழங்கும் கொண்டக்கடலையும் வேக வச்சது தான். இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கிட்டோம். தேங்காய் தான் அரைச்சி ஊற்ற போகிறோம். அதுக்கு 1/2 மூடி தேங்காய் எடுத்து திருவி வச்சுக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா அரைச்சி இது கூட ஊற்றிடுங்க. தேங்காய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கிழங்கையும் கடலையும் நீங்கள் வேக வச்சுட்டிங்கன்னா இது ஒரு 5-6 நிமிஷத்துலேயே இந்த கிரேவி ரெடி பண்ணி. இதில் நம்ம கொஞ்சம் கூட ஆயிலே ஊற்றாமல் செஞ்சுருக்கிறோம். இந்த கிரேவியை வந்து சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக செய்ய போகிறது ரசம் தான். ரசத்துக்கு புளி ஊற வைக்கணும்னு அவசியமும் இல்லை, ஆயிலும் தேவையில்லை. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரசத்தை ஒரு 2-3 பேர் சாப்பிட்லாம், அந்த குவான்டிட்டியில் செய்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுருங்க. கூடவே ஒரு பெருங்காயம் துண்டு போட்டுருங்க. அது கூட ஒரு பெரிய தக்காளியை போட்டு தேவைக்கேற்ப பூண்டு ஒரு 5-6 பல்லு போட்டுக்கோங்க. சால்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா அரைச்சிடுங்க. சட்டுன்னு ஒரு ரசம் வைக்கணுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. நீங்கள் புளி ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போது அரைச்சின்னு வந்தாச்சு. இதை அரைச்சதப்போ ரசமாக நம்ம மாற்ற போகிறோம். அரைச்சின்னு அந்த விழுதை வந்து ரசம் வைக்கிற பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு கூட கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டுட்டு தண்ணியை ஊற்றி கேஸில் வச்சுருங்க. இதில் வந்து நம்ம ஆயில் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்க போகிறதே கிடையாது. இதை அப்படியே தான் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ரசம் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே இது பொங்குற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நுர வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரசமே வைக்க தெரியாதவங்க கூட இந்த ஈஸி மெத்தடில் ரசம் வச்சிடலாம். இந்த 2 குழம்புமே கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் 0 ஆயிலில் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.